ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சாரின் தி கோட் திரைப்படம் 7வது நாளில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 7வது நாள் முடிவில் இதுவரையும் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, 7வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து 4 நாட்கள் ஹாலிடேஸ் வரதுனால கண்டிப்பாக தி கோட் திரைப்படம் நல்ல ஒரு வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே அன்பா, 4வது நாள் முடிவில் வேர்ல்டு வைடா 288 கோடி கலெக்ஷன் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 5வது நாளில் மட்டும் உலகம் முழுவதும் 35 கோடியே 8 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருந்தது. 6வது நாளில் 30 கோடியே 3 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருந்தது. 7வது நாளில் 25 கோடியே 35 லட்சம் வரையும் தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் இருந்தது. மொத்தமாக 7வது நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 379 கோடியே 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. அதாவது 7வது நாளில் மட்டும் உலகம் முழுவதும் 25 கோடியே 35 லட்சமும், 7வது நாள் முடிவில் இதுவரையும் தி கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் 379 கோடியே 45 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த 4 நாட்கள் ஹாலிடேஸ் வரை இருக்குது. அதனால கண்டிப்பாக வசூலில் இன்னொரு தரமான சம்பவம் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் 7வது நாள் முடிவில் 379 கோடி வரை தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.